அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். நம்ம இப்போது திருவண்ணாமலை மாவட்டம் தானியப்பாடி என்ற ஊரில் இருக்கோம். பிரிஞ்சால் முருகன் சார் அவரோட ஃபீல்டு. பூமிநாதன் ஒரு இயற்கை விவசாயி. அவர் சார் ஏற்கனவே பஞ்சகாவியம், ஜீவாமிர்தம், மீனமிலம், அமிர்த கரசல் எல்லாமே பண்ணி பியூராக ஆர்கானிக்லேயே எல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருந்த ஒரு நபர். என்னோட நம்ம இந்த ஒரு ஜேர்னியில் முதல் முறையாக கரெக்டான ஒரு ஆர்கானிக் ஒரு விவசாயியை நான் சந்தித்ததில் ரொம்ப பெருமை அடைகிறேன். அவர் நம்மளோட என்ரூட்டோட பொருட்களை பயன்படுத்தி முழுமையாக ரிசல்ட் எடுத்திருக்காரு. அவர்கிட்ட நம்ம கேட்போம். அது கொஞ்சம் பூமிநாதன் சார் வணக்கம். சார் வணக்கம் சார். சார் இது என்ன ஊர், உங்கள் பேர் சொல்லிங்க, உங்களுக்கு கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்க சார். சார் திருவண்ணாமலை மாவட்டம் தானிப்பாடின்ற கிராமத்துலேருந்து பூமிநாதன் இயற்கை விவசாயி பேசுகிறேன் சார். உங்கள் கொஞ்சம் சவுண்டாக பேசுங்க ப்ளீஸ். சார் திருவண்ணாமலை மாவட்டம் ஓகே தானிப்பாடியிலேருந்து பேசுகிறேன் சார். என் பேர் பூமிநாதனுங்க. ரைட்டு. எனக்கு விவசாயத்து மேலே ரொம்ப ஆர்வம் சார். நான் இயற்கை விவசாயத்தில் அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆர்வங்க. அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 3 வருஷ காலமாக தோல்வி தான் சார் தங்கியிருக்கேன். மீனமிலம், பஞ்சகாவியம் இதெல்லாம் பண்ணாவே நல்லா வரும்னு சில யூடியூப்லாம் பார்த்து நான் பண்ணியிருந்தேங்க. அப்படி பண்ணும்போது எனக்கு மகசூல் இழப்பு நிறையவே வந்ததுங்க. ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா 9 மூட்டையிலேருந்து 11 மூட்டை தாங்க அறுவடை பண்ணுவேன். அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ எனக்கு தற்காலிகமாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ரூட்ஸ் கம்பெனிலேருந்து சார் அறிமுகம் ஆனாருங்க. அவர் எனக்கு இந்த என்ரூட் பொருளை பயன்படுத்தி பாருங்கள், இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் தான், இதை பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல விளைச்சல் தரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லியிருந்தாருங்க. எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லைங்க. நான் இதை வாங்கி பண்ணுற ஐடியாவிலே இல்லை. சரிங்க சார். இன்னொரு நண்பர் எனக்கு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் அறிமுகம் ஆனவர். அவர் பார்த்தீங்கன்னா அவர் நிலத்துக்கு போய் வாங்கிட்டு வர போயிருந்தாரு அண்ணனோட வீட்டுக்கு. ஓகே. அங்கே போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் அண்ணன் என்ன பண்ணாரு, நீ முதல்ல யூஸ் பண்ணி பாரு, நான் இவர்கிட்ட கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்பியிருந்தாருங்க. எனக்கு 15வது நாள்லாம் போகணுன்னு அண்ணன் ரெஃபர் பண்ணாருங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் அதை கேர் எடுத்து நான் போடலைங்க. சரிங்க சார். அதுக்கப்புறம் என் கைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா 25 நாள் ஆயிடுச்சுங்க. அந்த டைமில் தாங்க நான் போட ஆரம்பித்தேன். போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பயிர் ஒரு 5 நாள்லேருந்து 8 நாளுக்குள்ளே பயிரோட நிறம் மாற ஆரம்பிச்சு. எப்படி சார்? சார் வெளி நிறமாக இருந்துங்க, மஞ்சளாக இருக்கும் பயிர் பார்த்தீங்கன்னா. சரி. இப்போ நம்ம கம்பெனி பொருளை யூஸ் பண்ணோம் ஒரு 8 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடர் கருப்பு நிறத்துல இருந்துச்சு. சூப்பர். ஓகே. நல்ல என்ன பொருள் யூஸ் பண்ணீங்க? என்ரூட்டோடது. என்ரூட்ஸ்ல சாயல் கேரும், இந்த சாயல் கேர் 1 லிட்டர் டப்பாயும் கிரௌனோஸ்ங்க. சரி. இது பாத்தீங்கன்னா 3 பாக்கெட் யூஸ் பண்ணங்க ஒரு ஏக்கருக்கு. சரி. 3 பாக்கெட்டுங்க. இது 2 பாட்டிலுங்க. ஓகே. 2 லிட்டருங்க. இது யூஸ் பண்ணங்க. யூஸ் பண்ணி எருவுல கலந்து போட சொன்னாருங்க. எருவில் கலந்து போட்டு விட்டு எனக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 8லேருந்து 10 நாளில் நல்லாவே தெரிஞ்சுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தூர் வெடிக்கிறதுலேருந்து எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. பயிர் பார்த்தீங்கன்னாக்கா நோய் எதிர்ப்பு சக்தியோடு வருது. சூப்பர் வெரி குட். உங்கள் பயிரை நான் இதில் பார்க்கும் போதே சார் நல்லா குத்து கட்டி இருக்கு இல்லையா? ஆமாங்க. இது பார்த்தீங்கன்னா சார் 30-40 நாளாக இருக்கும். பார்த்தீங்களா எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு. இப்போ நீங்கள் பாருங்க அவுட் அண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ இது இயற்கை இடர்பாடால இன்னும் நல்லாவே வந்திருக்கும் சார். சரிங்க சார். இந்த மழை அடைமழை பெஞ்சு இல்லைங்களா? ஆமா. அந்த சமயத்துல தாங்க கதிர் வெளியே வர ஆரம்பிச்சது. இதுல நம்மளோட பயிர் எல்லாமே சாஞ்சிரும் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கவலைப்பட்டு இருந்தேன். சரி. ஆனாலும் பாத்தீங்கன்னா இந்த புயலுக்கு தாங்கிருச்சு. இந்த புயலுக்கும் கீழே சாயவே இல்லைங்க. சூப்பர். அந்த டைம்ல தான் ஃபுல்லா கதிர் வெளியே வந்துச்சு. இது தாளோட தடிமன் பாருங்க, தடிமனா இருக்குங்க. இது ஸ்டெம் ரொம்ப தடிமனா இருக்கு பாருங்க. அதனால சாயலை நல்லாவே நின்றுட்டு இருக்குங்க. அந்த புயலுக்கும் ஒரு நெல்லும் சாயலைங்க. இவ்வளவுக்கும் தாங்கிருச்சு. ஆமாங்க. இதோட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நெல் ஒரு நாற்றுன்ற முறையில் தாங்க, SRI முறை தாங்க நான் நடவு போட்டேன். ஓ அப்படியா? ரைட். எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒரு தூருக்கு பார்த்தீங்கன்னா 40லேருந்து 50 தூர் வந்துருக்குங்க. 50 தூர் வெடிக்கிறது பெருசு இல்லைங்க. அந்த 50லேயும் நெல்மணி நல்லா இருக்குங்க. வாவ், வெரி குட். ஒரே மாதிரி வருது. வெரி குட். அதுக்கு இது சப்போர்ட் பண்ணுதுன்னு நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேங்க. சரி. இத்தனை டைமா நான் இயற்கை விவசாயத்தில் தோத்துக்கிட்டே இருந்தேங்க. சரிங்க. புதுசாக ஒரு ஆள் இயற்கை விவசாயத்துக்கு வராருனாக்கா கண்டிப்பாக நம்மளோட என்ரூட்ஸ் பொருள் யூஸ் பண்ணோம்னா மகசூல் இழப்பு இல்லாமல் கண்டிப்பாக பாதுகாத்துக்கலாம். ஏன்னா இயற்கை முறையில் நான் பண்ணுறேன்னு ஆர்வத்தோடு உள்ளே வரேங்க. ஒரு வருஷம் 2 வருஷம் பார்த்த உடனே மகசூல் இழப்பு அதிகமாக வந்துடுதுங்க. வந்த உடனே அதை விட்டுட்டு வெளியே மறுபடியும் அந்த உப்பு எடுத்துகிட்டு கொட்டுற நிலைமைக்கு போயிடுறோங்க நம்ம. அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இதை யூஸ் பண்ணிங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு மகசூல் இழப்பு எந்த விதத்துலையும் குறையாதுன்றது நான் கண்கூட பார்த்துருக்கு. உண்மைங்க. நன்றி சார். உண்மையாலுமே இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்குது. முக்கியமாக
நம்ம பிரிஞ்சால் முருகனும் ஹரிசாரும் தான். ஏன்னா உங்களையே இப்போ பிரிஞ்சால் முருகன் சார் இவ்வளோ தூரம் இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட அவரோட வீட்டிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் பக்கம் நாங்கள் வந்திருக்கோம். வந்து நம்மளோட கம்பெனிகளில் பொருட்களை கொடுத்து இந்த அளவுக்கு ரிசல்ட் எடுத்திருக்கீங்க. அதுக்கு முற்றிலும் உங்களுக்கு நான் நன்றி சொல்லுவேன். பூமிநாதன் சாருக்கு நன்றி. ஏன்னா இதோட காணொலியை எங்கள் குரூப்பில் இல்லாமல் இயற்கை விவசாயத்தில் முழுமையாக சக்ஸஸ் பண்ண முடியும், கண்டிப்பா நம்மளோட முடியுங்கிறத நீங்கள் உண்மையிலுமே ஒரு சாதனை, ஒரு இளைஞராக தான் உங்களை நான் சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள் சார். நன்றி. மென்மேலும் இந்த ஒரு நிகழ்வை பக்கத்தில் இருக்கிற எல்லா விவசாயிக்கும் கொண்டு போங்க. நம்மளோட பொருட்களை பற்றி இன்னும் எல்லா விவசாயி எல்லா இப்போ நெல்லில் மட்டும் இல்லாமல் நீங்கள் கத்திரியும் எல்லாம் பண்ணியிருக்கீங்க. வெஜிடபிள்ல எனக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குங்க. அதுலேயும் நீங்கள் ஆர்கானிக்காக பண்ணிட்டு இருக்கோம். அதில் இப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் கத்திரியில் வந்து ஆர்கானிக்காக பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். ஆமாங்க சார். அதுக்கு உதாரணத்துக்கு நம்மளோட பிரிஞ்சால் முருகன் சாரே இருக்கார். ஆமாங்க. உங்களுக்கு நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார். முருகன் சார், சொல்லுங்கள் சார். உண்மையிலுமே ஒவ்வொரு விவசாயம் உங்கள் மூலிமா நிறையா விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும். அந்த இந்த அந்த இயற்கை விவசாயத்தில் போயிட்டு ம் மகசூல் இல்லாமல் வெளியே வந்துட்டு ம் திரும்பவும் வந்து இயற்கை வரும்போது நம்பாம இருந்தாங்க. ம் நம்பகத்தன்மையில நம்ப வச்சு பண்ணதால இப்போ நீங்களே வெளியே போனாலும் போக மாட்டாங்க சார். உண்மை உண்மை. அந்த அளவு பார்த்தீங்கன்னா ம் கதிரோட தரமும் சரி, விளைச்சலும் சரி, பாருங்க, அப்படியே நான் கூட வராது. இந்த உரம் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் பண்ணதை விட ரொம்ப நல்லா இருக்குது. டாப் வியூவில் காமிக்கிற பாருங்க, எல்லாமே அப்படியே ஒரே ஒரு சேர இருக்குது பாருங்கள். எங்கேயாவது ஒரு இடத்துல கூட அன்இவன் குரோத்தே கிடையாது. ஒரே மாதிரி இருக்குது, ஒரே சீரான வளர்ச்சி. ஸோ ரொம்ப நன்றி. நம்ம இந்த டைமில் நம்மளோட நிறுவன தலைவர் ஆனரபிள் சேர்மேன் குந்தன் சாருக்கு நம்ம மனதார ஒரு நன்றி சொல்லிடலாம். ஆல் தி பெஸ்ட் முருகன் சார். பூமிநாதன் சார் எங்களுக்கு கொடுத்த அந்த வாய்ப்பை நாங்கள் கரெக்டான முறையில் நீங்கள் பயன்படுத்தியிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க சார். ஜெய் ஜெய் என்ரூட்ஸ். ஜெய். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.